ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி பல வருடங்களாக கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்து ரீசெண்டாக தான் அவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் திடீர்னு இப்போது கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருக்காங்க. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி இத்தனை வருஷமாக தனக்கு திருமணத்து மேலே நம்பிக்கையே இல்லை, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தவங்களுக்கு திடீர்னு திருமணம் நிச்சயமாகி மாப்பிள்ளை கூட தாய்லாந்துக்கு ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, எனக்குன்னு சரியான ஒருத்தர் அமைஞ்சப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். மேலும் மாப்பிள்ளை நிக்கோலாயை தனக்கு பல வருடங்களாக தெரியும், நல்ல பழக்கம் இருக்குது, எங்களோடது காதல் திருமணம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வரலட்சுமி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை நிக்கோலாய்க்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி 15 வயசில் ஒரு மகளும் இருக்காங்க. இதை பற்றி பலரும் நெகட்டிவான ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருந்த நிலையில் இது என்னோட லைஃப், என்னோட விருப்பம், நான் அந்த மாதிரியான நெகட்டிவ் కమెంట్స్ படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. లైఫ్ చాలా బాగుంటుంది. లైఫ్ అండి ఫోటోగ్రాఫర్స్, వీడియోగ్రాఫర్స్, మరియు రేపర్స్, వంట వాళ్ళు, డెకరేషన్ వాళ్ళు, వంట చేసే వాళ్ళు, వీళ్ళందరి లైఫ్ చాలా బాగుంటుంది. పెళ్లి చేసుకుంటారు. இப்படி ஒரு சூழ்நிலையில் வரலட்சுமி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கல்யாணம் பண்ணிக்கணுமா, எதுக்கு பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் யாரோட லைஃப் அப்படின்னா கல்யாணத்தில் வேலை பார்க்குற ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், புடவை கட்டி விடுறவங்க, மண்டபம் வாடகைக்கு விடுறவங்க, டெக்கரேட்டர்ஸ், சமையல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரோட லைஃப்பும் ஜாலியாக தான் இருக்கும், அதுக்காக வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஜாலிக்கு தான் சொன்னேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லையா, எதுக்கு இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக கல்யாண தேதியை அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.